நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல எனக்கு இது வந்து புதுசு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னாரு. ஓ சூப்பர். கரஸ்பாண்டன் மேடம் அவர்களுக்கும் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இது என்ன பண்ணலாம் தெரியல, ஆடியன்ஸ் வந்து இதை ஏற்றுப்பாங்களான்றது எனக்கு ஒரு பயமா இருக்கு. சார் நீங்க போங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். மியூசிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா அப்புறம் கூட நான் உட்கார மாட்டேன், ஏன்னா டென்ஷன். அவர் உட்காந்துருப்பார் ஜாலியா. நான் சொல்லுவேன், என்ன சார் உட்காந்துருக்கீங்க? சார் முடியல சார், டயர்டா இருக்கு. டயர்டா இருக்கா? நடிக்கிற உனக்கே டயர்டா இருக்க சொல்லிட்டு இருக்கேன், நான் எப்படி இருக்கேன். இந்த செலிப்ரேஷனோட கதாநாயகர்கள், இசையமைப்பாளர், சிங்கர்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்டிங் க்ரூ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஆக்சுவலா இங்க வந்திருக்க எல்லா விவிஐபிஸ்க்கும் சீஃப் கெஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறதுக்கு. அண்ட் இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி திரும்பிப்பார் குரு சாரோட பண்ணியிருக்கேன். அதுல வித்யா பிரதீப்போட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அப்பதான் முதல்ல கிரி சார் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் அப்பதான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கிரி சார் ஒரு ப்ரொடியூசரா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அப்புறம் அவரோட டைரக்டர் கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட கேட்டேன், நீங்க ப்ரொடியூசர் தானே, நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல எனக்கு இது வந்து புதுசு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னாரு. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே ஒரு டாக்டரா இருந்து இதுல இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தது. சரி ஒரு டாக்டர் இந்த மூவி ஃபீல்ட்ல வராரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கேப் போட்டு திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது. பார்த்தா உங்க வீட்டுக்கு வரேன், எனக்கு பேசணும் உங்ககிட்ட. வாங்க சார், எப்ப வேணா வாங்க அப்படின்னோம். வந்து உட்காந்து உடனே அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் யாரு டைரக்டர் அப்படின்னா, நான் தான் மேடம் டைரக்டர் அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க, ப்ரொடியூசரா தான் உங்களை பார்த்தோம், இன்னும் மறுபடியும் இன்னும் மேடம் கத்துக்கிட்டேன், நானே டைரக்டர் அப்படின்னாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். சரி அடுத்த படத்துல சொல்ல முடியாது, மியூசிக் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் டான்சர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் பார்த்தா அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தேங்க்யூ சோ மச் கிரி சார், மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, படிப்பு மட்டும் பத்தாது, உங்களோட என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஸ்கில்ஸ் வளர்த்துக்குங்க. நிறைய ப்ரொஃபசர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண பழகுங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ காலேஜ் டேஸ்ன்றதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம், நாங்கெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்றோம். அதனால நிறைய ப்ரொஃபசர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். முதலில் நான் என்னுடைய அருமை தலைவர், எனக்கு ஒன்றென்றால் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஓங்கி குரல் கொடுக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இந்த மூன்றுக்கும் சமமாக இருக்கும் டாக்டர் செல்லக்குமார் அவர்களை வணங்கி அவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று அவருடைய நீண்ட கால விசுவாசம் சொல்லலாம், நண்பன் சொல்லலாம், எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மங்களம் கலைக்கல்லூரி மற்றும் பள்ளி இதனுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா
விக்டரி மோகன் அவர்களுக்கும், கரஸ்பாண்டன் மேடம் அவர்களுக்கும், என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமாக நம்மளுடைய பிரின்சிபால் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சேர் எடுத்து போட கூட கஷ்டப்படுவாங்க, ஏன்னா பதவி அப்படி. ஆனா என்னோட சேர்ந்து சேர்ல எடுத்து போட்டார் சார். இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையா இருக்கு. அதே போன்றுதான் இங்கே பணிபுரியும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, இது நம்ம வீட்டு வேலை, கண்டிப்பா நாம முழு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. உண்மையா பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்லி உங்களை நான் தொலைவில் வைக்க விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் உங்களை தொந்தரவு போட்டுக் கொண்டே இருப்பேன் அடுத்தடுத்த படங்களில். அடுத்ததாக இவ்வளவு நேரம் பேசும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கும் ஸ்டூடெண்ட் மாணவ செல்வங்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள். இவர்களுக்கு இந்த நேரத்திலே மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் இழந்த சொந்தங்கள் இங்கே அமர்ந்திருக்க என் முன்னால், அதை பார்க்கின்ற போது மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குடும்பம், அண்ணன், தம்பி எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என் தங்கை, என்னுடைய மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீண்ட தூரம் பயணத்தில் இருந்து என்னை காண வந்திருக்கும் என் அன்பு தம்பி முரளி மற்றும் என்னுடைய அண்ணன் சுப்ராஜ் அவர்கள், என்னுடைய நண்பன் ராஜா அவர்கள், அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன், நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக இங்கே என்னோடு திரைப்படத்தின் டெக்னீஷியன்கள், கேமராமேன், எடிட்டர், ஆர்டிஸ்ட், இவர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என் அன்பு தம்பி மைக்கேல் அவர்களை வருக வருகன அன்போடு வரவேற்கிறேன். மைக்கேல் மேல வரலாமே, மெய்யூர்ல வந்திருக்காரு என் தம்பி, ரொம்ப லேட்டா வந்துட்டாரு. இங்கே இருமுனை திரைப்படத்தின் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னோடு இரவும் பகலும் பாராமல் இந்த இருமுனை திரைப்படத்தை நான் பண்ணும்போது இந்த இசை நாயகன் என்னுடைய நண்பர், நான் திரும்பி படம் பண்ணும்போது என்னுடைய படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போ மியூசிக் டைரக்டர் தேவகுரு, அவரும் என்னோட நண்பர் தான். அப்ப நான் இவருடைய மியூசிக் பார்த்துட்டே இருந்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. நல்லா பண்றாரு, இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும், அடுத்தது நம்ம ஜெயிப்போமா, அடுத்து நம்மளால படம் பண்ண முடியுமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால், படம் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தா கண்டிப்பா என் நண்பர் தாசில் அவர்களை வைத்துத்தான் இந்த திரைப்படத்தை இயக்க வேண்டும். இந்த திரைப்படத்திற்கு அவரைதான் நாம் முக்கியமாக மியூசிக் டைரக்டராக போட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏனென்றால் சில பேருக்கு சில விஷயங்கள் சொன்னா அதை 10 முறை போன் பண்ணி கேட்பாங்க, சார் இதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நண்பர் அப்படி கிடையாது, கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது என் நண்பர்கிட்ட சொன்னேன், நண்பா இந்த படத்தை உங்களை நம்பி கொடுத்துட்டேன், எனக்கு அடிக்கடிக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டேன், படத்தை மொத்தம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, ஃபைனல் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபைனல் கரெக்ஷன் வைக்கவே மாட்டார், நான் போன படத்திலேயே பார்த்துட்டேன்.
அதனால சிறப்பா அருமையா நான் படம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. நான் சொன்னேன் என் நண்பர்கிட்ட, நண்பர் ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா ஒரு சில இடங்கள்ல வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இது என்ன பண்ணலாம்னு தெரியல, ஆடியன்ஸ் வந்து இதை ஏற்றுப்பாங்களான்றது எனக்கு ஒரு பயமா இருக்கு. சார் நீங்க போங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். மியூசிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா அந்த குறையே தெரியல. அப்போ என் நண்பர் என்ன சொன்னாருன்னா, எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர்ஸ் படம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளர் படம் பண்ணாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அந்த குறையே இல்லாம நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கதாநாயகனா மேடையில வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று என்னோடு நடித்த நடிகர்கள் மனசு போகவே மாட்டாங்க, திட்டுவேன் நான், என்னையா பண்ற, ஒழுங்கா நடிக்க தெரியுதா உங்களுக்கு, நடிக்க தெரியாம சான்ஸ் கேட்க வந்துட்டேன்னு சொல்லுவேன். யாரு தெரியுமா, என் நண்பர், என் பிரதர், என் தம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் உதயா. நான் சொல்லுவேன், என்ன உதயா இப்படி பண்றாரு, அண்ணா பெங்களூர் போறாரு, உங்க வேகத்துல வந்து பண்ணிட்டாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. எப்படிப்பா அட்ஜஸ்ட் பண்ண முடியும், சீரியலா டக்குன்னு ஓகே ஏதாவது பண்ணலாம் சொல்றதுக்கு, சினிமாப்பா நல்லா பண்ணுவானு, அப்ப நீ வந்துரு உதயான்னு சொல்லுவேன். உதயா என்ன பண்ணுவாருன்னா, ஆனா இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டார். நான் படுவோம் பாருங்க, கூட வேற வந்து ஏடி கேரக்டர் நடிச்ச என்னுடைய தம்பி இளங்கோ, ஐயோ என் பிள்ளை தாங்க முடியலன்னு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா படம் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது செம்மையா பண்ணிருந்தீங்க விஜய், வேற லெவல்ல பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நடித்த சில முக்கிய நடிகர்கள் இங்க வரல, ஏன்னா எல்லாருக்கும் ஷூட்டிங், சினிமான்றது வந்து என்ன நமக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தேன் முக்கியமா வருவாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்காரு, ஷூட்டிங்ல இருக்காரு. இன்னொருத்தர் வந்துட்டு கொடைக்கானல் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு. முக்கியமான ஆக்டர் அவங்க. ரெண்டாவது இந்த படத்துல நடிச்ச என்னுடைய நண்பர் ஸ்டாலினை பத்தி இந்த சொல்லணும். லேட்டா வந்திருக்காரு, உடல்நலம் சரியில்லையா, எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாரு. என்ன சொன்னாலும் சரி சார் எனக்கு உடம்பு தெரியல சார், கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான படம். ஒரு முக்கியமான படம்னா என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அந்த வில்லனா பண்ணிருக்கிற கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். அந்த வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் தான் வேணும். அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நான் நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணேன், முடியல. இரண்டாவது இதுக்கு வந்து இந்த கேரக்டர் அந்த 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 வில்லன் தான் இந்த படத்தினுடைய கேரக்டர், பண்ண முடியலையே, நம்ம தானே வில்லனா பண்ணுவோம், நம்மளே பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். சரி வேண்டாம், ஒரு வித்தியாசம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க 2 பேர் ஒரு படம் பண்ணோம் சேர்ந்து. அந்த படம் வந்து அடுத்த ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தெரியல, இல்ல சார் ப்ரொடக்ஷன் நம்பர் 2. அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன் சார். அந்த படம் நான் வந்து பண்றதுக்காக நானும் சார் 2 பேரும் அந்த படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்துல அவர் ஹீரோ, நான் வில்லன். ஆனா என்னுடைய படத்துல அவர் வில்லன், நான் ஹீரோ. அப்படி வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கேரக்டர் நீங்க பண்ணா சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும் சார், எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். என்ன ஆக்சுவலா ஒரு பேசிக்காக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எடிட்டர், ஒரு டெக்னீஷியன், அதாவது ஒரு 50 பசங்க வந்து கலரிஸ்ட், கிளாஸ் எடுக்கிறவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல. அப்ப இவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் கேட்டேன் சார் என்ன சார் இது என்ன போயிட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஆனா ஷூட்டிங்ல பாத்தீங்க வச்சுன்னா திட்டிகிட்டே இருக்கும் அவரு, சார் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவீங்க சார், என்ன சார் இப்படி பண்றீங்க, எத்தனை சார் நான் ஐயோ என்னால புரியல சார், நிக்க முடியல சார், ப்ளீஸ் சார் சொல்லுவேன். நல்லா பண்ணிடலாம் சார், கோவம்லாம் பட மாட்டாரு, கூலா பதில் சொல்லுவார், நல்லா பண்ணிடலாம் சார், பண்ணிடுங்க சார். அதாவது காலையில ஒரு 9 o'clock வந்து கேமரா வைக்கிறேன் வச்சுங்களேன், சாப்பிட கூட நான் உட்கார மாட்டேன், ஏன்னா டென்ஷன். அவர் உட்காந்துருப்பார் ஜாலியா. நான் சொல்லுவேன், என்ன சார் உட்காந்துருக்கீங்க சார், முடியல சார், டயர்டா இருக்கா, நடிக்கிற உனக்கே டயர்டா இருந்தா சொல்லிட்டு இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், ரொம்ப படுத்துருக்கேன் சார், நானே சொல்லிக் கொடுக்கணும், நானே நடிக்கணும், ரொம்ப கஷ்டம், உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா அதே மாதிரிதான் நம்ம இது பண்ண மாதிரிதான்
சார் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு முக்கியமான சீன், அந்த சீன்ல பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணியிருப்பாரு, வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. ஒரு அதை வேற யாருக்கும் கொடுத்துருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே பார்த்து பார்த்து நமக்கு பழகி போச்சு. பழைய முகங்கள் இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பழைய முகத்தை போட்டோம், ஏற்கனவே நடிச்சவங்களை போட்டோம் அப்படின்னா சார் வந்தா இந்த மாதிரி ஸ்டைல பண்ணுவாரு, சார் வந்து இப்படிதான் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு தாட் நமக்கு இருக்கும். ஆனா புதுசா ஒருத்தர் போடும்போது அவர் என்ன பண்றாரு வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கனால அவருக்கு அந்த கேரக்டர் கொடுக்கும். அந்த கேரக்டர் வந்து மிக சிறப்பா பண்ணாரு. அவருக்கு வந்து ஒரு கையால் அவருக்கு ஒரு எடுப்படி இருப்பாரு. அதை வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என் தம்பி வேலு நாங்க எழுதிய என்னுடைய அன்பு சகோதரர் பவித்ரன் மியூசிக் டைரக்டர் சொல்றாரு, சாங் ஏற்கனவே எழுதியிருக்காரான்னு கேட்டேன். நானே எழுதாத ஒரு ஓவியம், நீ எழுதாத ஒரு ஓவியம் காட்டுறியா? பேர் பவித்ரன் சார், பேரே பவித்ரமா இருக்கு, ஓகே எழுதி சொல்லுங்க சொல்லிட்டேன். அவர் எழுதினாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எழுதி கடைசி பண்ண டைரக்டா சாங் தான் நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்கு போறோம். அங்கதான் கரெக்ஷன் நடக்குது. சார் ஒரு வாட்டி கரெக்ஷன் பார்த்துருக்கலாம் சார் சொல்லிட்டு பவித்ரன் சார் சொல்றாரு. நான் சொன்னேன், வாசில் என் நண்பர்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை, அதனால கரெக்ஷனே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பாட்டு. எனக்கு சுச்சுவேஷன் என்ன, என்னுடைய இந்த படத்துல சுச்சுவேஷன் என்ன, இந்த படத்துல எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது இந்த பாட்டை நீங்க சொல்லணும், எழுதிங்க சொன்னா கரெக்டா மிக அருமையா எழுதினார். அந்த சாங்கை வந்து கேட்ட உடனே இந்த படத்தினுடைய பாடல்களை பெற்று இன்று அதை ரிலீஸ் செய்ய இருக்கும் பிளாக் மியூசிக்கு வந்து மிகப்பெரிய நான் கடமைப்பட்டுள்ளேன். மிகப்பெரிய கம்பெனி பிளாக் மியூசிக் இந்த சின்ன ஒரு டைரக்டருடைய படத்தை அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம், பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவே வந்து இதோ ஜெயிச்சுக்கும் போல ஒரு ஃபீல். நிறைய பிரச்சனை, திருப்பி பண்ண ஜெயிச்சியா அடுத்தது படம் பண்ணுவானா, காலி முடிஞ்சது கதை. அதே நான் சொந்தக்காரர்களாம், நிறைய சொந்தங்கள் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, ஏன்பா கையில பணம் வச்சுட்டு 7 கோடி 8 கோடி பணம் எடுக்கிறேன். வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்ட மேல கொண்டேன், தோத்ததா சரித்திரமே கிடையாது, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட என்னுடைய அத்தனை நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட்டர் தான் இந்த படத்தை நான் வழங்கினேன். அப்போ வந்து எங்க அண்ணன் இப்ராஹிம், நான் படம் பண்ணும்போது வந்து நான் அவர்கிட்ட பேசுவேன், மருத்துவமரன் ஊர்ல இருப்பாரு, அவர்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ அண்ணன் சொல்ல வந்துட்டு, அண்ணே என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லா பணமும் காலி ஆயிடுச்சு, நான் கடனும் வாங்க முடியாது, கடன் எல்லாம் கொடுக்க மாட்டான் போகுது, கேட்டா சினிமாக்காரனா கடனே கொடுக்க மாட்டான்னு சொல்றான், ஓடிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு தெரியலன்னு அவர் ஒன்றும் சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை தான், நீ ஜெயிச்சிருவ தம்பி. ஜெயிச்சிருவா? நான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க சொல்றீங்க, பணமே ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து எனக்கு அமைஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு விபத்து. படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து, கை 2 துண்டா போயிடுச்சு. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசி நாள் ஷூட்டு, காசு இல்லை. நான் கையில வச்சிருந்த என்னுடைய வண்டியை கொண்டு போய் விட்டுட்டேன். 6 மணிக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் பணத்தை. 5 மணிக்கு வந்து சிவா கார்ஸ் கொளத்தூர்ல இருக்கு, அந்த கார் கம்பெனிக்கு போன் பண்ணி, சார் என்னுடைய வண்டியை எடுத்துக்கங்க சார், எனக்கு எவ்வளவு போகுது தெரியாது, ஆனா எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுங்க சார் சொன்னேன். கஷ்டமா செய்யும். உடனே அவர் ஓகே சார் வண்டி அனுப்புங்க சார், வண்டி நாளைக்கு காலைல கொடுங்க சார், பணத்துக்கு உடனே போட்டார். ஏன்னா கௌரவ பிரச்சனை, ஷூட்டிங் முடிச்ச உடனே பணம் கொடுக்கலன்னா நம்மள வந்து ஒரு மாதிரியா பேசுவாங்க, இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டான் எதுக்கு வந்தான்னு தெரியல சொல்லுவாங்க. அதனால அந்த வண்டியை கொடுத்துட்டு படம் பண்ணி கை உடைஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட், 20 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன். என் கூட பொண்ணு தங்கச்சி, அவதான் என்னை பார்த்துக்கலாம், வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, என் தங்கச்சி மட்டும் தான் என்னை பார்த்துப்பா. அப்படி ஒரு கால சூழ்நிலைகள். அதையெல்லாம் கடந்து படம் ரிலீஸுக்காக வருது, படம் ரிலீஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தவர் என்னுடைய நண்பர், இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு, சிவானி ஸ்டுடியோ செந்தில் அவர்கள். மிகப்பெரிய உதவி செஞ்சார் எனக்கு. செந்தில வந்து லைஃப்ல வந்து நான் மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு உதவி எனக்கு வந்து அவர் செஞ்சாரு. அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு உதவி வந்து எனக்கு செஞ்சாரு. அவரெல்லாம் இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாது.
அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது சார் இத்தனை சோதனைகளையும் கடந்து நம்ம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் மீடியா இப்ப வந்திருக்காங்க எல்லாருமே, லைஃப்ல மறக்க முடியாத நண்பர்கள். அவங்க மீடியா மட்டும் கிடையாது, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னை காப்பாற்றின கடவுள் அவங்க தான். அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கவலைப்படாதீங்கன்னா என்ன நேருக்கு வெற்றி தோல்வி சகஜம் நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு படம் வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே சென்னையில வந்து ஓரளவு ஒரு சில தேட்டர் எடுத்துட்டாங்க. ஏன்னா சரியான மழை, வரலாறு காணாத மழை. அனைத்து படங்களும் கேன்சல். நம்ம படம் மட்டும் கிடையாது, எல்லா படமே கேன்சல். நேரா வந்து எனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போய் உட்காந்துட்டேன். சாமியாரா போயிடணும், ஏன்னா அதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ நம்ம கடங்காரம் தான் சொல்லிட்டு நான் வணங்கும் கடவுள் என்னை காப்பாற்றினார். என்னுடைய திரைப்படம் 25 நாட்கள் வெற்றிகரமாக தியேட்டர்ல ஓடிச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நான் ஜெயிச்சேன், ரொம்ப பெருமையா இருந்தது. நான் நிறைய விஷயங்களை இழந்தேன், அது மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும். அந்த சொந்தங்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் ஏதாவது வந்து இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். எப்பவுமே வந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து படிப்போமோ படிக்க மாட்டோமோ, நம்ம வந்து சக்சஸ் ஆகுமோ சக்சஸ் ஆக மாட்டோமோலாம் கிடையாது. நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க எந்த பெஞ்சில் உட்கார்ந்தாலும் ஜெயிப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளும் கடமைகளும் நாம் அடுத்தது என்ன செய்யணும் என்ற எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கணும். திரைப்படம் என்பது ஒரு பகுதி. அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் நீங்க செய்யணும். முக்கியமா வந்து இந்த படத்துடைய கதாநாயகி திரு சஜினி பாண்டியன் அவர்களை பற்றி நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும். அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே எங்க சந்திச்சாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் போயிட்டு சொன்னேன், மேடம் நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம், அந்த படத்தை நீங்க நடிக்கிறீங்க. என்ன சார் நடிக்க போறேன்? நீங்க தான் மேடம் ஹீரோயினி. எனக்கு ஹீரோயினி என்ன சொல்றீங்க? ஆமா மேடம் நீங்க தான் ஹீரோயினி. எனக்கு நடிக்க அந்த அளவுக்கு வரல. அவங்க பிச்சு எடுத்துட்டாங்க, நீங்க தியேட்டர்ல பார்த்தா தெரியும். சரியா பண்ணிருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எந்த மாதிரி வந்து கணவர்கள் வந்து இந்த படத்துடைய கதையே என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சம்பாதிக்காத ஒரு புருஷனை மனைவி எப்படி நடத்துறாங்க, ஒரு புருஷன் சம்பாதிச்சா அந்த மனைவி எப்படி நடத்துறான், இதுதான் கதையினுடைய கரு. அப்படி ஒரு அது இவங்களுக்காகவே வந்து அந்த கதையை எழுதணும்ன்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்படி பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து சஜினி அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லவும் வாழ்த்துக்கள் கூறவும் சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போன்று இங்கே அமர்ந்திருக்கும் என் அருமைக்குரிய அண்ணன் லயன் ரமேஷ் அவர்களை இந்த நேரத்திலே நான் மறக்கவும் கூடாது. ஏன்னா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் இல்ல, நான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போன டைம் கூப்பிட்டாரு, நான் வரவில்லை என்றாலும் அவர் மனதிலே நான் இருப்பேன். ஒரே போன் தான், ஒரு ரிங் இல்ல 2 போன் எடுத்துருவாரு. எடுத்து என்ன தெரியும், என்ன போன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாரு. அப்படி சப்போஸ் அவர் போன் எடுக்கல வச்சுங்க, அவர் போன் பண்ணுவாரு. ஆனா ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்ற வார்த்தை நான் சொல்லுவார் தெரியுங்களா, என்னப்பா என்ன தம்பி சாரி கோச்சிக்காத, நான் வந்து கொஞ்சம் வேலையா இருந்தேன், போன் அங்க வச்சுட்டு. ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லுவார். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு எனக்கு பெருமை. என் அக்கா ரங்கநாயகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமா வந்து என்னுடைய நண்பர் எடுப்பா என்னுடைய நண்பர் சின்னத்திரை நடிகரும் நிறைய இடங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. நண்பர் போக மாட்டாரு. பார்க்கலாம் சார், டேட் இல்ல, ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இடங்களுக்கு மட்டும்தான் போவாரு. நாங்க 2 பேரும் பேசும்போது ஒரு டைம்ல வந்து, சார் என்னுடைய அடுத்த பக்கம் நீங்க நடிக்கிறீங்களா சார் நான் கேட்டேன். ஆனா இப்ப சொன்னார் இல்லைங்களா, நடிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு பிறகு எனக்கு கூப்பிடலன்னு சொன்னாரு. இந்த மூஞ்சியை பாருங்க, கூப்பிடுற மாதிரி இருக்கா? அது மொத்தம் படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு படம். இவரு வந்து சும்மா வேற மாதிரி இருக்காரு, கலரா தக்காளி பழம் மாதிரி இருக்காரு. நம்ம கருப்பா அப்படி இருந்தாதான் அந்த படமே ஓடும். நான் இவருக்கு மேக்கப் போடுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண போல இருக்கு, கருப்பாக்குறதுக்கு. அதனாலதான் அவர் கூப்பிடல. ஆனா அடுத்தது நான் பண்ணக்கூடிய ஒரு
முக்கியமான படம். பிப்ரவரி மாசம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றேன் சிவகாசியில, 36 நாள் ஷூட்டிங். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து அன்பு பிரதர் வந்து வெங்கட் வந்து பண்றாரு. அதை இந்த நேரத்தில் நான் இங்க பதிவு பண்றேன். சொல்லிட்டேன் பிரதர் மீடியா முன்னாடி. நல்லா வந்து ஒரு அருமையான நண்பர். நான் நேற்று தான் போன் பண்ணேன். லொகேஷன், அதாவது லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். நான் போனே பண்ணல. போனே பண்ணாம திடீர்னு நேற்று போன் பண்ணேன். போன் பண்ணி, நண்பா நாளைக்கு ஆடியோ லான்ச் நண்பா. சார் யார் சார் வந்து சீஃப் கெஸ்ட்? சீஃப் கெஸ்டா? நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இங்கே வந்து நலிந்தவன், நெளிந்தவன், நொந்தவன் 2 படங்கள் 3 படங்கள் செஞ்சுட்டு நீங்க வந்து வெற்றியை நோக்கி போராடுபவன் மட்டுமே இங்க சீஃப் கெஸ்ட். மேடை கிடைக்காமல் பல பேர் வந்து இங்க வந்து ரொம்ப போராடுறாங்க, கடுமையாக போராட்டம். எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பேச ஒரு மேடை கிடைப்பதில்லை. எனக்கு சொன்னாங்க நிறைய பேர், ஜெயிப்பீங்களா சார், இப்படி கூப்பிடுறீங்களா சார்? கடவுள் முடிவு பண்ணணும், ஜெயிப்பமா தோப்பமான்றது மனுஷன் முடிவு பண்ணது கிடையாது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் சார். சொன்ன உடனே என் நண்பர் சொன்ன ஒரே வார்த்தை, லொகேஷன் ஷேர் பண்ணுங்க சார், நான் நாளைக்கு வந்துடுன்னு சொன்னாரு. வருவாரான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நண்பர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலையிலேயே வந்து எங்க அண்ணனுக்கும் அவருக்கும் தான் போன் பண்ணேன். 2 பேருமே வந்துட்டாங்க. அவர் லேட்டா வந்தாரு, தூக்கம் வந்துட்டாரு, கரெக்டா கன் மாதிரி வந்துட்டாரு. அப்படி இந்த படத்துடைய வரலாறுகள் நிறைய. ஆனா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து கடைசியா நான் நன்றி சொல்ல வேண்டியவர் யார் அப்படின்னா, என்னுடைய அண்ணன் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் சொல்லி ஒரு 15 வருஷமா போராடுறேன். என்னால முடியல. போகணும்னு நினைப்பேன், ஆனா போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நான் சந்தோஷமா இருந்தேன். அந்த இடத்துக்கு போகவே முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. போகணும்னு நினைப்பேன், அதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அது வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். உடனே எனக்கு ஒரு நாள் போன் பண்ணார். அவரே போன் பண்ணாரு, சார் நான் ஒரு இடத்துக்கு போறேன் சார், நான் உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உங்க ஆதார் கார்டு அனுப்புங்க சார். சரி அண்ணன் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்காம ஆதார் கார்டு அனுப்பிட்டேன். அண்ணன் கேட்டா எதுக்கு ஆதார் கார்டு, ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரமுகர் அவர், தமிழ்நாடுக்குள்ள தெரியக்கூடிய ஒரு மனிதர். கேட்ட உடனே நானும் அனுப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு வந்து மெசேஜ் வருது, ஆன்லைன்ல புக் பண்ண டிக்கெட்டு, இத்தனை தேதி போறோம், ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஷூட்டிங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வாங்க. ஏன்னா இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட நான் சந்தோஷமா இருக்கேன். அது காரணம் வந்து அண்ணனும் என்னுடைய நண்பர்கள் RS மணி, அண்ணன் லோகன், என்னுடைய நண்பர் ரமேஷ், இவர்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம். என்னோடு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, என்னோட நீண்ட காலம் என்னுடைய பிரதர், என் உடன்பிறவா சகோதரர், நீண்ட கால நாங்க சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப நட்பு, அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, ரொம்ப நண்பர்கள் மாதிரி இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அன்பு நண்பர், பிரதர் எல்லாமே. நான் நொந்து வீழ்ந்த காலத்திலே என்னை கைதூக்கி விட்டவன் என்னுடைய அன்பு சகோதரர் PN பாபு அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்லாலும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய நண்பன் சந்தோஷ். அதன் பிறகு வந்து முக்கியமா பேசணும் அப்படின்னா அண்ணன் டைரக்டர் பெருமாள் ரொம்ப சிறப்பு. ஒரு படம் பண்ணாரு சரீரம், அந்த ஆடியன்ஸ் நான் போயிருந்தேன். ரொம்ப போராட்டங்கள், சினிமான்றது ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராடணும். அந்த கஷ்டம் என்ன, அந்த வலி என்னன்னு அவரை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். பட் என்னுடைய வலிகள் நிறைய, ஆனா என்னை விட பெரிய வலி அவருக்கு. அப்படி வந்து நிறைய வலிகளை வந்து தாங்கினாரு, இன்னைக்கு தாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இங்க வந்து கிடையாது. என்னை மறுபடியும் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரர் துரைசிங்கன் அவர்களும், ஐயா முக்கியமா வந்து இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நன்றி சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய வசனகர்த்தாவும் இன்று 2 திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் அண்ணன் ரத்னகுமார் அவர்களின் தந்தையாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று மேடையிலே என்னோடு பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய அன்பு தம்பி மைக்கேல் அவர்களுக்கும் முக்கியமா ஒருத்தர் நான் வந்து என்னடா எல்லாரும் பேர் சொல்றேன், நம்ம பேர் சொல்லி நினைச்சிருக்காங்க 2 பேர்.
ஒன்று டான்ஸ் மாஸ்டர், ஒன்று பிஆர்ஓ. அதுக்கு முன்னாடி வந்து காவியா சிங்கர், சரியான, அதாவது அவங்க பாடினாங்கன்னா உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சிங்கர் அவங்க. நான் அவங்க ஸ்டேட்டஸ் டெய்லி பார்ப்பேன், சூப்பரா பாடுவாங்க, அதுவும் கியூட்டா பாடுவாங்க. சூப்பரா பாடுறத விட கியூட்டா பாடுவாங்க. அந்த கியூட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டேட்டஸை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு அந்த ஸ்டேட்டஸ் வந்து 4 முறை 5 முறை திருப்பி பார்ப்பேன், என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த படத்துக்கு போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால பார்த்துட்டே இருப்பேன். என்னுடைய எத்தனை படங்கள் நான் எடுத்தாலும் சரி, என்னுடைய டைரக்ஷன்லயோ இல்ல என்னுடைய ப்ரொடக்ஷன்லயோ நடிகனா ஒரு படத்துக்கு போனா அங்க நான் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய தயாரிப்புலையோ இல்லை டைரக்ஷன்லயோ நான் எத்தனை படங்கள் செய்தாலும் அந்த அத்தனை படங்களுக்கும் என் நண்பன் தாசில் தான் மியூசிக் டைரக்டர். இந்த நேரத்தில் நான் இதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மாசாணி அம்மன், மாசாணி என்ற ஒரு திரைப்படத்திற்கு மியூசிக் டைரக்டரா வந்து முதல் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த மியூசிக்கே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு. மிகப்பெரிய படங்களுக்கெல்லாம் சவுண்ட் இன்ஜினியர், ரஜினி சார் படம், கமல் சார் படம், கேஜிஎஃப், இந்த மாதிரி திரைப்படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியரா இருந்தவர். அது மட்டும் கிடையாது, தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் இவர். அதாவது ஒரு குடும்பம் எப்படி அந்த மாதிரி இவர் குடும்பத்துல வந்து இவர் வந்து எல்லாம் அப்படியே தாத்தா, அப்பா, பையன், இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே. அது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதனால வந்து ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க சார். மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். அதே மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் மறுபடியும் நான் வந்து மீண்டும் வந்து ஒரு முறை நான் நன்றி சொல்றேன். இந்த படத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சில முயற்சிகள் செய்து நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய அன்பு சகோதரர் என்ன ரொம்ப பயங்கர ஹைட்டு, அவரை பார்த்தாவே போறாமையா இருக்கும். கலர் வேற நல்ல கலர் ஆச்சா. மனோ திரும்பிப்பார் படத்துல இருந்து இந்த படம் வரைக்கும் முழு ஒத்துழைப்பு. அண்ணா நீங்க போகணும், நான் வந்து பிசினஸ் இருக்கேன், நீங்க போய் பண்ணுங்கண்ணே, நீங்க சூப்பரா பண்ணுவீங்கன்னு சொல்லுவாரு எப்பவுமே. அதாவது என்னுடைய குடும்பத்துல வந்து அவங்க ஒரு குடும்பம் மாதிரி, அவங்களுடைய குடும்பத்துல நானும் ஒரு குடும்ப நண்பர் மாதிரி, அப்படிதான் நாங்கள் இது வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இருக்கணும்ன்றது வந்து இறைவனுடைய முடிவும் என்னுடைய ஆசையும். இந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கும் ஒரு முறை நன்றி சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும். அன்பு நண்பர் ராகுல் சூப்பரா பாடியிருக்காரு. அந்த பாடல் வந்து கேட்கும் போதே அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள ஒரு வலி, அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள ஒரு பாசம். ஏன்னா இந்த காலத்துல வந்து 50 வயசானாலும் 60 வயசானாலும் சரி, யாருக்கு? பொண்ணுக்கு அவங்க அப்பா மேலதான் பாசம் அதிகமா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாசத்தை உணர்த்த மாதிரி 2 வயசு குழந்தை வந்து அந்த பாசத்தை உணர்த்துறாங்க. அதுல ஒரு கேரக்டர் பண்ண என்னுடைய அன்பு குழந்தை இங்கே வந்திருக்கிறாள். அவளை நான் மேடைக்கு அழைக்க கடமைப்பட்டுள்ளேன். அந்த குழந்தையை அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அந்த அம்மா தான் பிறந்த ஒரு குழந்தைய அவங்க நடிச்சிருக்காங்க. நல்லா அழகா பண்ணிருப்பா. முட்டை தண்ணி பார்ப்பாங்க, ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க, கியூட்டா பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தையை நேரத்தில் நான் மேடைக்கு அழைக்க கடமைப்பட்டுள்ளேன். நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏன்னா வந்து சார், கருப்பு கண்ணாடி சார், நான் எத்தனை முறை கூப்பிட்டேன், வந்தீங்களா நீங்க மேலைக்கு? வாங்க வானம்பா. மேடம் கரஸ்பாண்ட் வராங்களா? இவங்கதான் வந்து அந்த படத்தினுடைய விஜயில நடிச்சவங்க. குட்டியா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா பண்ணிருப்பாங்க பாப்பா. இப்படி வந்து நிறைய இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு பாப்பா முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து வரல. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து வேற ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டு போயிட்டாங்க பாப்பாவை. இன்னொரு ஹீரோயின் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க.
அது என்ன சொல்றது, அவங்க கேரக்டர் ஃபுல்லாக இருட்டிலே வரும், பகலே கிடையாது, மொத்தமா நைட் தான். அவங்க பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி கூட நடிச்ச என்னுடைய அன்பு சகோதரி ஸ்வேதா, ஏமா கீழே உட்காந்துட்டேன், மேலே வந்துருக்காங்க. அப்படி வந்து ஒவ்வொருத்தரா நிறைய விஷயங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவா. அது ஸ்டாலின் சார் தெரியும். கரெக்டா சார்? கூப்பிட்ட உடனே, அதாவது என்னன்னா அவர் ஒரு ஆர்வம். என்ன சார், யாரு கூட சார் நடிக்கணும், நீங்க தாங்க ஹீரோயினி வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, அருமையா நடிச்சிருப்பாங்க. ஒரு 2 சீன்ல வந்தாலும் எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு டெக்னீஷியன்களும் நல்ல சிறப்பா பண்ணாங்க. அதை விட எனக்கு முக்கியமான என்னுடைய நண்பன் குணா, ராக் குணா. அனிஷ், நீங்க எல்லாரும் வரலாம். வாங்க. அனிஷ் போட்டலாமா சார்? எல்லாரும் சாப்பிடுவோமா? வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பேச ஒண்ணும் இல்லை.